இன்றைக்கி முளை கட்டின கொள்ளு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளி, ஒரு 1/4 மூடி தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், பட்டை 3, லவங்கம் 5, 1/2 இன்ச் இஞ்சி உரிச்சு வச்சிருக்கு, ஒரு முழு பூண்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடைய மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், முளை கட்டின கொள்ளு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் இதில் ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. முளை கட்டின கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொள்ளு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.